டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க? அந்த போட்டித் தேர்வுகளுக்கு உரிய முக்கியமான டாப்பிக்கில் ஒன்று நமக்கு அயனி சமநிலை, அயானிக் ஈக்லிபிரியம். அதில் பிஹெச் அளவீடு, பிஹெச் ஸ்கேல் பார்ட் 3 இங்கே பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 1 பார்ட் 2ல் நம்ம பார்த்த விஷயங்களில் முக்கியமான அந்த ஃபார்முலாஸ் திருப்பி ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் தட் pH that's equal to negative logarithm of H plus concentration அல்லது H3O plus concentration to the base 10. pH வேல்யூ தெரிஞ்சா உங்களுக்கு தெரியும் நமக்கு H plus ஓட concentration that's equal to 10 power minus pH. அதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதுக்கப்புறம் அதே போல் உங்களுக்கு POH அது தெரியும், that's equal to negative logarithm of OH minus concentration to the base நமக்கு என்னது 10. இப்போ நமக்கு POH தெரிஞ்சா OH minus concentration உங்களுக்கு தெரியும், அது 10 power minus POH. ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். கூடுதலாக இன்னொரு விஷயம் கூட உங்களுக்கு தெரியும், அது என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த pH ப்ளஸ் POH இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 14. ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணிவிட்டு இந்த பார்ட் 3 வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, 2 விதமான கரைசல்கள் எடுத்திருக்கோம் அல்லது 3 விதமான கரைசல்கள் எடுத்திருக்கோம். அந்த கரைசலை சேர்க்கும்போது கிடைத்த அந்த நியூ மிக்சர், அந்த புதிய கரைசலோட pH என்ன, அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். கவனமாக பாருங்கள். இங்கே சொல்லக்கூடிய விஷயம் பாருங்கள், நம்ம எடுத்தது ஸ்ட்ராங் ஆசிட் 1 அண்ட் ஸ்ட்ராங் ஆசிட் 2, 2 விதமான ஆசிட் எடுத்துருக்கிறோம். பார்த்தாச்சுன்னா இந்த ஃபஸ்ட் ஆசிட்டுக்கு உங்களுக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த கான்சன்ட்ரேஷன் M1, அதோட வால்யூம் V1. செகண்ட் ஆசிட்டுக்கு பாருங்கள் அது M2, அதோட வால்யூம் V2 அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இங்கே நமக்கு அதோட H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் அது என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு தெரியும், M1V1 ப்ளஸ் M2V2 டிவைடட் பை V1 ப்ளஸ் V2. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் குறிப்பாக ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த மாதிரி ஃபார்முலாவில் நமக்கு ஹைட்ரஜன் குளோரைடு HCl போடும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது H ப்ளஸ் Cl மைனஸ். இங்கே N ஃபேக்டர் 1, ஸோ நம்ம அங்கே வந்து ஒன்றே போட்டுக்கலாம். இந்த M1V1ஓட மல்டிப்ளை பண்ண வேண்டியது ஒன்று தான். ஸோ அது இங்கே வரல. சப்போஸ் உங்களுக்கு நீ எடுக்கக்கூடியது சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4 அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இங்கே பாருங்கள் H2SO4 இதை நீங்கள் வாட்டரில் போடும்போது உங்களுக்கு 2H ப்ளஸ் ப்ளஸ் என்ன கிடைக்கிது, SO4 2 மைனஸ். ஸோ நமக்கு இங்கே அந்த N ஃபேக்டர் MVயோட மல்டிப்ளை பண்ணக்கூடிய வேல்யூ 2. சப்போஸ் அது பாஸ்பாரிக் ஆசிடாக இருந்தால் 3ஆக இருக்கும். இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ அடுத்தால பாருங்க, நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் 2 இருக்குது. இந்த ரெண்டையும் நமக்கு மிக்ஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அந்த கலவை, அந்த மிக்சர், அந்த மிக்சரோடு H ப்ளஸ்ஸா பிஹெச்சா எப்படி கண்டுபிடிக்குது பாருங்க. உங்களுக்கு விஷயம் ஒன்று இருக்குது, இதோட கான்சன்ட்ரேஷன் H ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் H ப்ளஸ், இதோட வால்யூம் V1 அப்படின்னு வச்சுக்கிறோம். அதே போல் இங்கே பாருங்கள், இதோட கான்சன்ட்ரேஷன் OH மைனஸோட கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு இது V2, அதோட வால்யூம் V2. இப்போ H ப்ளஸோட கான்சன்ட்ரேஷனை V1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது அந்த வேல்யூ கூட இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த சேர்க்கக்கூடிய கலவை, இந்த ரெண்டும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய கலவை, அந்த மிக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு அது அமில கலவையாக இருக்கும். அப்போ நம்ம H ப்ளஸ் தான் நம்ம என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஸோ H ப்ளஸ்க்குள்ள ஃபார்முலா H ப்ளஸ் ஓட கான்சன்ட்ரேஷன் V1 மைனஸ் OH மைனஸ் கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு V2 டிவைட் பை V1 ப்ளஸ் V2, வால்யூம் ஆஃப் த ஆசிட் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் த பேஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கலவை அமிலத்தன்மை உடையதாக இருக்குது. ஃபைனல் சொல்யூஷன் அசிட்டிக் நேச்சரில் இருக்குது. இதை நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்குவீங்க. ஓகே, சப்போஸ் உங்களுக்கு OH மைனஸ் இன்ட்டு V2 அது கூடுதலாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இது பேசிக் மிக்சராக இருக்கும், கார கலவையாக இருக்கும். இங்கே OH மைனஸ் தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ OH மைனஸோட கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா OH மைனஸ் கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு V2 மைனஸ் H ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் V1 டிவைட் பை V1 ப்ளஸ் V2. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். இப்போ நமக்கு அந்த கிடைத்த கலவை எப்படி இருக்கும், நமக்கு அது காரத்தன்மை உடையதாக இருக்கும், பேசிக் சொல்யூஷனாக இருக்கும். எப்படி இருக்குது, காரத்தன்மை பேசிக் சொல்யூஷன். இங்கேயும் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம எடுத்திருக்கக்கூடிய அந்த அமிலத்திலேயோ காரத்திலேயோ N ஃபேக்டர் கிடைக்கக்கூடிய H ப்ளஸ் வந்து ஒன்றே ஒன்றா இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா, சப்போஸ் பேரியம் ஹைட்ராக்சைடு BaOH ட்வைஸ் அதே மாதிரி N ஃபேக்டர் 2ஆக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த இதை 2வை கொண்டு மல்டிப்ளை பண்ணிடுவோம். M இன்ட்டு V எதை கொண்டு மல்டிப்ளை பண்ணுவோம், 2வை கொண்டு மல்டிப்ளை பண்ணுவோம். எதுக்கு, பேரியம் ஹைட்ராக்சைடாக இருந்தால். நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம்.
ஓகே, இப்போ பாருங்க நமக்கு கொஸ்டின்ஸ்குள்ளே போயிட்டோம். இதே மாதிரி வெரி இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. நமக்கு முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் பாருங்கள், இந்த pH 3, 4, 5 உடைய 3 கரைசல்கள். 3ஐயும் பார்த்தாச்சுன்னா சம கன அளவில் எடுத்துருக்கிறோம். நம்ம தேவை H+ செறிவு என்ன, அதான் நம்ம கேட்குறாங்க. ஸோ உங்கள் கையில் 3 சொல்யூஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு சொல்யூஷன் நல்லா பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு சொல்யூஷனோட நமக்கு pH வேல்யூ என்னென்னு கொடுத்துட்டாங்க, 3ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அந்த pH வேல்யூ 3 அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த H+ஓட செறிவு 10 பவர் என்ன வரும், -pH. அப்போ 10 பவர் -3. கரெக்டாக? இது நமக்கு ஆன்சரில் மோலார் கொடுத்துட்டாங்க. ஸோ M அப்படின்னு போட்டுக்கலாம். அதே போல் இதோட கன அளவு நமக்கு என்ன, V1. நல்லா பாருங்கள், V1 இது சம கன அளவு, நமக்கு அதை Vனே வச்சுக்கலாம். ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் V1 VML. நமக்கு அதே போல் M1 நமக்கு என்ன இருக்குது, 10 பவர் -3 M. கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த ரெண்டாவது சொல்யூஷனை பார்க்குறீங்க. இந்த ரெண்டாவது சொல்யூஷனில் pH வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ pH that's equal to 4. அப்போ நமக்கு H+ஓட கான்சன்ட்ரேஷன் that's equal to 10 பவர் -4 M. கரெக்டாக? இங்கே நமக்கு V2 அப்படிங்கிறது நமக்கு அதே VML, ஏன்னா சம கன அளவு கொடுத்ததுனால. M2ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், நமக்கு that's equal to 10 பவர் -4 M. ஓகே, இப்போ நமக்கு மூணாவது கரைசல் நம்ம கையில் இருக்கக்கூடியது. அதில் pH வேல்யூ நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, 5 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ pH வேல்யூ 5 அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த கரைசலோட H+ஓட செறிவு 10 பவர் -5. ஓகே, மோலார். ஓகே, இதே மாதிரி இங்கே V3 நமக்கு சம கன அளவு VML அப்படின்னு போட்டோம். நெக்ஸ்ட் பாருங்கள், நமக்கு M3 இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 10 பவர் -5 M. நமக்கு தேவை இந்த மூணுமே அமிலம் தான். ஸோ சேரும்போது கிடைக்கக்கூடியது H+ கான்சன்ட்ரேஷன் தான். ஸோ நமக்கு H+ கான்சன்ட்ரேஷன் that's equal to என்ன ஃபார்முலா பாருங்கள், M1 V1 ப்ளஸ் என்ன போடுறோம், M2 V2 ப்ளஸ் என்ன போடுறோம் பாருங்கள், M3 V3 டிவைடட் பை என்ன போடணும், V1 ப்ளஸ் V2 ப்ளஸ் நம்ம என்ன போடுவீங்க, V3 அப்படின்னு போடுவோம். கரெக்டாக? வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுங்க நமக்கு. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய 10 பவர் -3 இன்ட்டு என்ன போடுவோம், நமக்கு V, ஏன்னா காமனாக இருக்கக்கூடிய V ப்ளஸ் என்ன போடுவோம், 10 பவர் -4 இன்ட்டு நமக்கு என்னது V. அதே போல் 10 பவர் -5 இன்ட்டு V டிவைடட் பை நமக்கு என்ன இருக்கும், V ப்ளஸ் V ப்ளஸ் V. ஸோ உங்களுக்கு மேலே காமனாக என்ன இருக்குது, V இருக்குது. அந்த V இன்ட்டு 10 பவர் -3 கூட நீங்கள் வெளியே எடுத்துடலாம். ஸோ 10 பவர் -3 இன்ட்டு V உள்ளே கிடைக்கக்கூடியது 1 ப்ளஸ் இங்கே பாருங்கள் 10 பவர் -3 வெளியில் எடுத்துட்டா அப்போ நமக்கு 10 பவர் -1 ஆயிருக்கும். that's equal to 0.1. கரெக்டாக? இங்கே பாருங்கள், நமக்கு 10 பவர் -3 வியை வெளியே எடுத்துட்டோம். ஸோ உள்ளே இருக்கக்கூடியது 10 பவர் -2. அப்போ அது 0.01. ஓகே, கரெக்டாக? ஸோ கீழே இருக்கக்கூடியது 3V. கரெக்டாக? இந்த VV கேன்சல் ஆகிடும். ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்னென்ன, 1.1. ஸோ 1.1 திருப்பி பாருங்கள், அங்கே ஒரு 0.001 இருக்குது. ஸோ நமக்கு 1.11 டிவைட் பை 3. ஓகே, இன்ட்டு 10 பவர் -3. இப்போது அந்த 1.1 3ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் பாருங்கள், நமக்கு இங்கே 1ல் இருக்காது. ஸோ நமக்கு 0.37 இன்ட்டு 10 பவர் -3. ஆனால் கொஸ்டினில் பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3.7ல் ஆன்சர் வந்திருக்குது. 10 பவர் -4 வரணும். ஸோ உங்களுக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ 3.7 இன்ட்டு 10 பவர் -4 M. ஸோ இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் 3.7 இன்ட்டு 10 பவர் -4 மோலார். அப்படி இருக்கக்கூடிய ஆன்சர் என்ன, அந்த 4 ஆப்ஷன்லையும் பாருங்கள், செகண்ட் ஒன். ஸோ இதுதான் நமக்கு கரெக்ட். கொஸ்டின் புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் பாருங்க, உங்களுக்கு கொடுத்துருக்கூடிய கொஸ்டின் நமக்கு இங்கே நம்ம கையில் NaOH இருக்குது. அதே போல் நமக்கு என்னது, HCl இருக்குது. இந்த ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கரைசலோட என்ன கேட்டிருக்காங்க, pH வேல்யூ நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பாருங்கள், NaOH. இந்த NaOH நீங்கள் தண்ணியில் போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், அது கரைசலில் Na+OH- தான் இருக்கும். இங்கே நம்ம NaOH எடுத்தது 0.1 இருந்ததுன்னா அது கம்ப்ளீட் டிசோசியேட் ஆகி உங்களுக்கு கிடைத்த அந்த OH- 0.1 தான் இருக்கும்.
Na ப்ளஸ் 0.1 இருக்கும். நம்ம இந்த கொஸ்டினில் இதுதான் தேவை. கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கலாம்ல. அதே போல் நமக்கு HCl பாருங்கள், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அதை நம்ம தண்ணியில் போடும்போது கிடைக்கக்கூடியது H ப்ளஸ் Cl மைனஸ். ஓகே, ஸோ இங்கே கிடைச்சது இது நமக்கு ஒரு H ப்ளஸ் தான் கிடைச்சிருக்கு. இது 0.01 மோலாராக இருந்தால் டிசோசியேட் ஆகும்போது கிடைக்கக்கூடியது 0.01 மோலார் H ப்ளஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போது இந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு நமக்கு இங்கே பாருங்கள். நம்ம கையில் இங்கே எடுத்தது என்ன எடுத்திருக்கிறோம், நமக்கு NaOH. இந்த NaOHோட வால்யூம் நமக்கு என்னன்னு பாருங்கள். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வால்யூம் கொடுத்துருக்காங்க, நமக்கு சம கன அளவு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வால்யூம் ரெண்டுமே சம கனவில் நான் வீனே வச்சுக்கிறேன். ஸோ இதை V அப்படின்னு போட்டேன், VML. கரெக்டாக. நெக்ஸ்ட் பாருங்கள், நமக்கு இதோட கான்சன்ட்ரேஷன் செறிவு என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு சியை பொறுத்த வரைக்கும் இங்கே NaOH அப்படின்னா 0.1. ஸோ 0.1 மோலார் அதை போட்டாச்சு. இங்கே நமக்கு N ஃபேக்டர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த NaOH தண்ணியில் போடும்போது எத்தனை OH கிடைக்கும், ஒரு OH தான். அப்போ நமக்கு N ஃபேக்டர் 1. ஸோ இது 1 போடுறோம். இப்போ பாருங்கள், நமக்கு இதோட N நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ இந்த 3 மல்டிப்ளை பண்ணுறீங்க, நமக்கு கிடைக்கக்கூடியது 0.1 V மில்லி மோல் அப்படின்னு கிடைக்கும். ஸோ யூனிட் மில்லி மோல் வச்சுக்கிறோம். அதே போல் உங்களுக்கு HCl பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு அதோட வால்யூம் ஈக்குவல் வால்யூம். ஸோ உங்களுக்கு அது VML நம்ம ஏற்கனவே வச்சது தான். இந்த சியோட வேல்யூ பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 0.01 மோலார் கொடுத்துருக்காங்க. நமக்கு N ஃபேக்டர் Fன்னு வச்சுக்கிறோம், அது 1 தான், ஏன்னா ஒரு H ப்ளஸ் தான் கிடச்சிது. ஸோ இங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ் நமக்கு என்ன அப்படின்னா 0.01 இன்னும் நமக்கு V மில்லி மோல் அப்படின்னு கிடச்சிது. இதில் பார்த்தாச்சுன்னா நமக்கு OH 0.1 இருக்குது, பட் H ப்ளஸ் எவ்வளோ இருக்குது, 0.01 V மில்லி மோல்ஸ் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு OH ஓட கான்சன்ட்ரேஷனாக இந்த கொஸ்டின் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ OH மைனஸோட கான்சன்ட்ரேஷன் இங்கே நல்லா பாருங்கள். OH மைனஸ் கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கும், 0.1 V மைனஸ் 0. நமக்கு என்னது 0.01 கரெக்டாக V டிவைடட் பை நமக்கு கீழே என்ன போடுவோம், V ப்ளஸ் V அப்படின்னு நம்ம போடுவோம். ஸோ உங்களுக்கு V நமக்கு என்ன ஒரு கேன்சல் ஆகிடும். கீழே நமக்கு V ப்ளஸ் V 2Vன்னு இருக்கும். ஸோ நமக்கு 0.1 மைனஸ் 0.01 டிவைட் பை 2 அப்படின்னு இருக்கும். ஸோ தேட்ஸ் ஈக்குவல் டு 0.09 டிவைட் பை நமக்கு என்ன 2 அப்படின்னு கிடைக்குது. ஸோ நமக்கு 0.09 டிவைட் பை 2 அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் நமக்கு பாருங்கள் 0.045. ஸோ நீங்கள் எதை கால்குலேட் பண்ணிட்டீங்க, OH மைனஸோட கான்சன்ட்ரேஷன் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இப்போ கால்குலேட் பண்ண வேண்டியது POH. ஸோ நான் அதை இங்கே எழுதிக்கிறேன் பாருங்கள். POH that's ஈக்குவல் டு பாருங்கள் நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் நமக்கு என்னது OH minus concentration to the base 10. So negative logarithm of நமக்கு என்ன இருக்கு பாருங்க 0.045 கரெக்டா base 10 அல்லது negative logarithm of நமக்கு பாருங்க base 10 45 into 10 power minus 3 ஓகே அல்லது 3 minus log நமக்கு என்ன இருக்கும் 45 base 10. இந்த log 45 ஓட வேல்யூ நம்ம லாக் டேபிளில் பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அது 1.65. ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 1.35. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், நமக்கு pH வேல்யூ கேட்டிருக்காங்க. நம்ம POH 1.35 அப்படின்னு கண்டுபிடிச்சதுனால நம்ம எதை கால்குலேட் பண்ண போகிறோம் பாருங்கள், pH கால்குலேட் பண்ண போகிறோம். that's equal to 14 minus 1.35 that's equal to என்ன வருது பாருங்கள் 12.65. ஸோ உங்களுக்கு வர வேண்டிய ஆன்சர் 12.65. இதுதான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் புரிஞ்சிருக்கலாம் இந்த கொஸ்டின் உங்களுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இங்கே நம்ம கையில் இருக்கக்கூடியது 10 ml ஆஃப் 0.1 H2SO4 அதே போல் 10 ml ஆஃப் N/10 KOH கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த H2SO4 பாருங்கள், உங்களுக்கு அந்த H2SO4 பொறுத்த வரைக்கும் அதோட வால்யூம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், நமக்கு 10 ml கொடுத்தாச்சு. அதோட கான்சன்ட்ரேஷன் C என்ன கொடுத்துருக்காங்க 0.1 மோலார் கொடுத்தாச்சு. இங்கே N ஃபேக்டர் தெரியும் உங்களுக்கு, H2SO4 வாட்டரில் போடும்போது 2H ப்ளஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு 2 அப்படின்னு தெரியும். ஸோ இங்கே நமக்கு N that's equal to இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறீங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 2 மில்லி மோல் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கும். கரெக்டாக. அதே சமயம் நமக்கு இங்கே இன்னொன்று என்ன இருக்குது பாருங்கள், N/10 நமக்கு என்னது KOH இருக்குது. இதில் நமக்கு வால்யூம் என்ன கொடுத்துருக்காங்க, அதே 10 ml கொடுத்தாச்சு. அந்த கான்சன்ட்ரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க N/10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
உங்களுக்கு தெரியும் KOH ஓட molecular weight that's also 57, equivalent weight also 57. இதுவே 1:1 எலக்ட்ரோலைடா இருக்கிறதுனால அதில் நமக்கு n வேல்யூ m வேல்யூ ரெண்டும் சேமாக இருக்கும். ஸோ இதோட வேல்யூ that's equal to நமக்கு 1/10 மோலார் அப்படின்னு போட்டுக்கலாம். சரியா? அப்புறம் ஃபேக்டர் n ஃபேக்டர் உங்களுக்கு தெரியும் KOH வாட்டரில் போடும்போது ஒரு K ப்ளஸ் ஒரு OH மைனஸ் தான் கிடைக்கும். ஸோ n ஃபேக்டர் ஆல்சோ நமக்கு என்னது 1. ஸோ இதில் நமக்கு என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 1 மில்லிமோல் இந்த 3 மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடியது. சரியா? இப்போ நமக்கு எடுத்த அந்த ஆசிட் பார்த்தாச்சுன்னா 2 இருக்குது, 2 மில்லிமோல்ஸ். பட் நமக்கு அந்த இதில் இருக்கக்கூடிய பேஸ் 1 மில்லிமோல். அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? H+ தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா H+ஓட செறிவை கால்குலேட் பண்ணுவோம். that's equal to 2 minus 1. வால்யூம் பாருங்க நமக்கு ரெண்டுமே 10 ml, இதுவும் நமக்கு 10 ml. ஸோ 10 plus 10, ஸோ உங்களுக்கு 1/20 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்குது. 1/20. சரியா? அல்லது நமக்கு இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு 1 நமக்கு போகாது. ஸோ நமக்கு என்ன பண்ணுவோம்? 0 போடுவோம். ஸோ 0.05 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான் H+ஓட செறிவு. கொஸ்டினில் கேட்டிருக்கக்கூடிய விஷயம் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, pH கேட்டிருக்காங்க. ஸோ pH that's equal to negative logarithm of H+ஓட கான்சன்ட்ரேஷன் டு த பேஸ் நமக்கு 10. ஸோ நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் நமக்கு என்ன போடுறோம்? 0.05 ஓகே டு த பேஸ் 10. அல்லது நம்ம என்ன போடுவோம் பாருங்க, நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் 5 × 10⁻⁻2 கரெக்டா டு த பேஸ் 10. இப்போ இதோட வேல்யூ பார்த்தாச்சுன்னா 2 minus log நமக்கு 5 base 10. இப்போ log 5ஓட வேல்யூ என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லியாச்சுன்னா that's equal to 0.6989. ஸோ நமக்கு 2ல இருந்து 6989 நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கழிக்கிறீங்க, சப்ட்ராக்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு 10 இங்கே 9 இங்கே வந்து 0, இங்கே 9 இங்கே 1. ஸோ உங்களுக்கு வர வேண்டிய ஆன்சர் நியர்லி 1.30. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய அந்த 4 ஆப்ஷனில் 1.30 எங்கே இருக்குன்னு பாருங்கள். நமக்கு எங்கே இருக்குது? தேர்ட் ஒன்ல இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ நம்ம எளிதாக கண்டுபிடிச்சலாம்ல இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் 3 விஷயம் கொடுத்துருக்காங்க. 10 ml of 0.1 molar sulfuric acid. இன்னொன்று என்ன இருக்குது? 5 ml of 0. molar HCl. இன்னொரு கொடுத்துருக்க விஷயம் 5 ml of நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 0.1 molar calcium hydroxide. இதில் உங்களுக்கு n ஃபேக்டர் தெரியும். உங்களுக்கு இந்த சல்ஃபியூரிக் ஆசிடில் n ஃபேக்டர் 2, அதே போல் HCl 1, கால்சியம் ஹைட்ராக்சைடாக இருந்தால் 2 அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, H2SO4 கொடுத்துட்டாங்க, சல்ஃபியூரிக் ஆசிட். அதோட வால்யூம் நமக்கு என்னது? 10 ml வால்யூம் கொடுத்தாச்சு. ஓகே, அதோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 0.1 மோலார் கொடுத்தாச்சு. n ஃபேக்டர் that's equal to 2. அப்போ இதோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் that's equal to நமக்கு என்ன வரும் பாருங்க. ஸோ 10 × 0.1 1 1 × 2 2. ஸோ 2 மில்லிமோல் அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. எதுக்கு? H2SO4க்கு. அதே சமயம் பாருங்க நமக்கு இன்னொன்று கொடுத்துருக்கக்கூடியது HCl. இந்த HClோட வால்யூம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 5 ml அப்படின்னு கொடுத்தாச்சு. அதோட கான்சன்ட்ரேஷன் C என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 0.2 மோலார் கொடுத்தாச்சு. n ஃபேக்டர், அந்த ஃபேக்டர் HClனா 1ன்னு தெரியும். ஸோ இங்கே நமக்கு இது கால்குலேட் பண்ணக்கூடிய விஷயம் n நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ 5 × 0.2 அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு 1 கிடைக்கும். 1 × 1 1. ஸோ இது 1 மில்லிமோல் அப்படின்னு நமக்கு கிடச்சிருச்சு. கரெக்டாக? ரிமைனிங் பாருங்கள் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பேஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு ஸ்ட்ராங் பேஸ் உங்கள் கையில் இருக்குது. அந்த CaOH ட்வைஸ் நல்லா பாருங்கள். இதில் வால்யூம் என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு 5 ml கொடுத்தாச்சு. அதே போல் நமக்கு C என்ன கொடுத்துருக்காங்க? 0.1 மோலார் கொடுத்தாச்சு. இந்த n ஃபேக்டர் கால்சியம் ஹைட்ராக்சைடு வாட்டரில் போடும்போது Ca2 + 2OH- கிடைக்கும். ஸோ n ஃபேக்டர் that's equal to 2. அப்போ இதோட C பாருங்கள் நமக்கு 5 ml, அதை 0.1 கொடுத்தோன்னா 0.5, 0.5 இதை பெருக்கும்போது நமக்கு 1. ஸோ 1 மில்லிமோல். இங்கே எளிதாக இந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ணலாம். இந்த போட்டிருக்கக்கூடிய இந்த HClலும் கால்சியம் ஹைட்ராக்சைடும் சேம் அமௌண்ட்டு. அப்போ ஒன்றோட ஒன்று நியூட்ரலைஸ் பண்ணிடும். இப்போ அந்த மிக்சரில் பார்த்தாச்சுன்னா
OH மைனஸோட செறிவு நமக்கு தேடினாலும் அது கிடைக்காது. ஸோ OH மைனஸ் அங்கே இருக்காது. ஸோ நமக்கு இந்த ரெண்டும் நியூட்ரலைஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் கையில் இருக்கக்கூடிய விஷயம் இது மட்டும்தான் இருக்குது, 2 தான் இருக்குது. இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்கள், இதில் H+ஓட செறிவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 2 டிவைட் பை இந்த வால்யூம் பாருங்கள். நமக்கு கண்டிப்பாக என்னெல்லாம் இருக்குது, நமக்கு இந்த 10 ml இருக்குது, ப்ளஸ் என்ன இருக்கும் பாருங்கள் 5 ml இருக்குது, இதில் 5 ml இருக்குது. ஸோ 2 டிவைட் பை 20 இதுதான் இப்போ இருக்கக்கூடிய. ஆஃப்டர் த நியூட்ரலைசேஷன் ஆஃப் HCl அண்ட் கால்சியம் ஹைட்ராக்சைடு ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த H+ஓட செறிவு என்ன, கான்சன்ட்ரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நமக்கு இருக்கும் 2 டிவைட் பை 20. ஸோ தட்ஸ் ஈக்குவல் நமக்கு என்னது 1 டிவைட் பை 10. ஸோ தட்ஸ் ஈக்குவல் டு 0.1. ஸோ இப்போ இந்த 0.1 கொடுத்துட்டாங்க. இதுக்கு நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா pH கால்குலேட் பண்ண போகிறோம். pHக்கு ஃபார்முலா தெரியும், நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் H+ கான்சன்ட்ரேஷன் டு த பேஸ் 10. ஓகே, ஸோ அந்த H+ஓட வேல்யூவை நீங்கள் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். தட்ஸ் ஈக்குவல் டு நமக்கு 0.1 அப்படின்னா 10⁻⁻1 போடலாம். ஸோ +1 log 10 to the base 10. உங்களுக்கு தெரியும் log 10 to the base 10 அதோட வேல்யூ என்ன 1. ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 1. ஸோ இந்த கரைசலில் அதோட pH வேல்யூ நமக்கு என்னது 1. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய அந்த 4 ஆப்ஷனில் பாருங்கள் எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது, ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு கரெக்டான பதில். சரிதானே? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் 2 தான் கொடுத்துருக்காங்க. 25 ml ஆஃப் 0.2 மோலார் கால்சியம் ஹைட்ராக்சைடு. இட் நியூட்ரலைஸ்ட் பை என்ன கொடுத்துருக்காங்க 10 ml ஆஃப் 1 மோலார் HCl. கேட்டிருக்கக்கூடியது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, pH கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே இதோட என் ஃபேக்டர் 2 அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இங்கே இதோட வேல்யூ இதில் என் ஃபேக்டர் 1 அப்படின்னு தெரியும் நமக்கு. ஸோ எடுத்துக்கக்கூடிய விஷயம் பாருங்கள், நமக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH ட்வைஸ். இந்த CaOH ட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். இதோட வால்யூம் நமக்கு என்ன இருக்குது 25 ml. ஓகே, இதோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்னது 0.2 மோலார். ஓகே, இதோட என் ஃபேக்டர் நமக்கு 2. இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன நமக்கு. ஸோ நமக்கு 25 × 0.2 அப்படி போடும்போது நமக்கு 5 கிடைக்கும். 5 × 2 நமக்கு என்ன 10 மில்லிமோல் அப்படின்னு நமக்கு என்ன கிடைக்கிது, இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடுக்கு கிடைக்கிது. கரெக்டாக அதே போல் நமக்கு 1 மோலார் HCl அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த HClல வால்யூம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நமக்கு 10 ml கொடுத்தாச்சு. ஓகே, அதே போல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், நமக்கு அதோட C 1 மோலார் கொடுத்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அதுக்கு நமக்கு ஃபேக்டர் தெரியும், தட்ஸ் ஈக்குவல் டு 1. இந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. இங்கேயும் கிடைக்கக்கூடிய அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் 10 மில்லிமோல். இந்த இடத்துல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், எடுத்த அந்த கால்சியம் ஹைட்ராக்சைடோட நம்பர் ஆஃப் மோல்ஸும் அந்த HClோட நம்பர் ஆஃப் மோல்ஸும் சேமாக இருக்குது. அப்படி சேமாக இருக்கும்போது இந்த ரெண்டும் சேர்ந்து நமக்கு என்ன கொடுத்துருக்கோம், கால்சியம் குளோரைடை கொடுத்துருக்கோம். அங்கே எந்த விதமான ஆசிட்டும் இருந்திருக்காது, பேஸும் இருந்திருக்காது, எந்த விதமான H+ம் இருந்திருக்காது, எந்த விதமான OH- இருக்காது. ஸோ அந்த கிடைத்த அந்த ரிசல்டன்ட் மிக்சரில் இருக்கக்கூடியது கால்சியம் குளோரைடு. அந்த கால்சியம் குளோரைடு கூட நமக்கு Ca2+ 2Cl- இருக்கும். அது நம்ம சால்ட் ஹைட்ரால்ஸ் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த Ca2+ 2Cl- ரெண்டும் நமக்கு வாட்டரோட ரியாக்ட் பண்ணாது, H+ OH- ரியாக்ட் பண்ணாது. அந்த இதில் H+ஓட கான்சன்ட்ரேஷனும் OH- கான்சன்ட்ரேஷனும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இந்த சால்ட் is formed by strong acid and strong base. வலிமை மிக்க அமிலம், வலிமை மிக்க காரம் ரெண்டும் சேர்ந்து கிடைத்த உப்பா இருக்கிறதுனால அந்த கரைசலில் எப்படி இருக்கும், உப்பு கரைசலில் H+ஓட செறிவும் OH- செறிவும் சேமாக இருக்கும். ஸோ அப்படி சேமாக இருக்கிறதுனால pH வேல்யூ எப்படி இருக்கும், நமக்கு 7 இருக்கும். கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆப்ஷனில் பாருங்கள் எங்கே 7 இருக்குது, 4th one, தட் இஸ் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இங்கே கேட்டிருக்கக்கூடிய விஷயம் OH- கான்சன்ட்ரேஷன் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 20 ml ஆஃப் 0.05 மோலார் HCl. இன்னொரு நமக்கு என்ன இருக்குது, 30 ml ஆஃப் 0.1 மோலார் பேரியம் ஹைட்ராக்சைடு. உங்களுக்கு பேரியம் ஹைட்ராக்சைடு தெரியும், அது தண்ணியில் போட்டாச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பேரியம் 2+ ப்ளஸ் என்ன கிடைக்கும் 2OH-. ஸோ இங்கே N ஃபேக்டர் அது 2,
அதை ஞாபகம் வச்சாச்சுன்னா ஈஸியாக அந்த கொஸ்டின் நம்ம அப்ரோச் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், முதல்ல எடுத்தது HCl. இந்த HClல நல்லா பாருங்கள், வால்யூம் என்ன கொடுத்துருக்காங்க 20, அதோட கான்சன்ட்ரேஷன் 0.05 அப்படின்னு போட்டுக்கிறேன். இது ml, இது வந்து நமக்கு என்னது மோலார். அதே போல் இதுக்கு n ஃபேக்டர், அதோட இது 1. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இங்கே என்ன அப்படின்னா என்ன இருக்கும் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ நமக்கு இதை மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ 20 இன்ட்டு நமக்கு என்ன வரும் 1 வரும், 1 இன்ட்டு 1. ஸோ இங்கே 1 மில்லிமோல் அப்படி தான் நமக்கு இங்கே இருக்கும். அதே போல் நமக்கு பேரியம் ஹைட்ராக்சைடு BaOH twice, இதில் வால்யூம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் 30 ml. ஸோ 30 ml வால்யூம் கொடுத்தாச்சு. அதே போல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க C 0.1 மோலார் அது கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபேக்டர் தட்ஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இங்கே கிடைக்கக்கூடிய அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பேரியம் ஹைட்ராக்சைடு எப்படி இருக்கும் 30 into 0.1 that's equal to 3, 3 into 2 6. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது 6 மில்லி மோல் அப்படின்னு நமக்கு இருக்கும். கரெக்டாக. இப்போ நமக்கு இந்த கரைசலில் OH மைனஸோட செறிவு அதிகமாக இருக்குமா அல்லது H+ ஓட செறிவு அதிகமாக இருக்குமா? எது நம்பர் ஆஃப் மோல்ஸ் அதிகமாக இருக்குது, பேரியம் ஹைட்ராக்சைடா HCl? பேரியம் ஹைட்ராக்சைடு தான் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம OH மைனஸோட செறிவு தான் அதிகமாக இருக்குது. ஸோ நமக்கு இங்கே OH மைனஸோட செறிவு தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ OH மைனஸோட செறிவு தட்ஸ் ஈக்குவல் டு பாருங்கள் 6 minus 1 டிவைடட் பை டோட்டல் நம்பர். இது வால்யூம் பாருங்கள் 20 + 30. ஸோ 20 + நமக்கு என்னது 30. ஸோ இங்கே 5 டிவைடட் பை 50. ஸோ 1/10 அல்லது 0.1 மோலார். ஸோ நமக்கு இங்கே கொஸ்டினில் POHO அல்லது PHO கேட்கல, அந்த OH மைனஸோட கான்சன்ட்ரேஷன் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ 0.1 m அப்படின்னு இருக்கக்கூடிய ஆன்சர், அந்த கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆன்சரில் எதுன்னு பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன்றா இருக்குது. ஸோ தட்ஸ் கரெக்ட். ஓகேயா? பாருங்கள், இப்போ நமக்கு கேட்டிருக்கக்கூடிய இந்த கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின். நம்ம இது வரைக்கும் பார்த்த அந்த மிக்சரில் பார்த்தாச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸாக இருந்தது. ஆனால் இதில் கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் பாருங்கள், நமக்கு அசட்டிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க, அது வீக் ஆசிட். ஆனால் எடுத்துருக்கக்கூடிய அந்த பேஸ் அது ஸ்ட்ராங் பேஸ், வலிமை மிக்க என்ன இருக்குது, காரம் இருக்குது. இந்த ரெண்டும் மிக்ஸ் பண்ணும்போது கிடைத்த அந்த கரைசலில் எப்படி இருக்கும் pH, அதான் கேட்குறாங்க. இங்கே நமக்கு ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க, CH3COOH அப்படின்னு சொல்லக்கூடியது அசிட்டிக் ஆசிட். இந்த அசிட்டிக் ஆசிட்டோட வால்யூம் நமக்கு கொடுத்துருக்கிறது 40 ml அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதோட கான்சன்ட்ரேஷன் C என்ன கொடுத்துருக்காங்க 0.1 மோலார் கொடுத்தாச்சு. இங்கே n ஃபேக்டர் தட்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த n நம்பர் ஆஃப் மோல்ஸ் பார்த்தாச்சுன்னா 4. ஸோ இங்கே 4 மில்லி மோல் அப்படிங்கிற விஷயம் இங்கே இருக்கும். கரெக்டாக? நெக்ஸ்ட் இதே போல் நமக்கு NaOH, இந்த NaOH அப்படின்னு சொல்லக்கூடியதில் V என்ன கொடுத்துருக்காங்க, அதே 40 மில்லி 40 ml கொடுத்தாச்சு. C என்ன கொடுத்துருக்காங்க 0.1 மோலார் கொடுத்துருக்காங்க. n ஃபேக்டர் உங்களுக்கு இதுக்கும் ஒன்று தான். ஸோ இங்கேயும் நமக்கு n என்னது 4 மில்லி மோல். இதில் நமக்கு ஒரு புரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த அசிட்டிக் ஆசிட் CH3COOH, ஓகே, சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH, இந்த ரெண்டும் ரியாக்ட் பண்ணிச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது CH3COONA ப்ளஸ் என்ன கிடைக்கும், H2O கிடைக்கும். சரியா? இது 4 மில்லிமோல், இது 4 மில்லிமோல். ஸோ இந்த ரெண்டும் ரியாக்ட் பண்ணி நமக்கு 4 மில்லிமோல் என்ன கிடைச்சிருக்கும், நமக்கு சோடியம் அசிட்டேட் கிடைச்சிருக்கும். இந்த சோடியம் அசிட்டேட் இங்கே வாட்டரில் தான் இருக்குது. ஸோ திருப்பி அந்த சோடியம் அசிட்டேட் என்ன ஆகிருக்கும் அப்படின்னா CH3COO மைனஸ் Na+ அயனிகள் அயான்ஸை கொடுக்கும். இதில் இந்த CH3COO மைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வீக் ஆசிட்லேருந்து கிடைத்த கான்ஜுகேட் பேஸ், அது வலிமை மிக்கதாக இருக்கும். அது நமக்கு இடப்படும் வாட்டரோட ரியாக்ட் பண்ணும். பட் இந்த Na+ அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு ஒரு ஸ்ட்ராங் பேஸில் இருந்து கிடைத்த ஒரு நமக்கு வீக் ஆசிட், வலிமை குறைந்ததாக இருக்கும், வீக்காக இருக்கும், அது வாட்டரோட ரியாக்ட் பண்ணாது. இந்த CH3COO மைனஸ் நல்லா பாருங்கள், நமக்கு அது வாட்டரோட H2ஓட ரியாக்ட் பண்ணிச்சு அப்படின்னா CH3COOH அசிட்டிக் ஆசிட் திருப்பி கிடச்சிரும் ப்ளஸ் OH மைனஸ். ஸோ இந்த கரைசலில் OH மைனஸோட செறிவு என்ன ஆயிருக்கும், கூடியிருக்கும். OH மைனஸோட செறிவு கூடிச்சு அப்படின்னா pH வேல்யூ எப்படி இருக்கும், கண்டிப்பாக 7ஓட கூடுதலாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்லையும் பாருங்கள்.
ஃபர்ஸ்ட் ஒன் 7 கொடுத்துருக்காங்க, அது கண்டிப்பாக வராது. செகண்ட் 8 வரலாம். தேர்ட் ஒன் பாருங்கள் 6 தான் கொடுத்துருக்காங்க, அது கண்டிப்பாக வராது. ஏன்னா 7க்கு மேலே இருக்கணும். இங்கே ஃபோர்த் ஒன் 3 கொடுத்துருக்காங்க, அதுவும் வராது. ஸோ ரொம்ப எளிதாக அந்த கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணிடலாம். வெரி ஈஸி கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு 4 விதமான என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு எந்த கரைசலில் pH மதிப்பு 1ன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இந்த கொஸ்டின் நமக்கு 1 by 1 நம்ம அட்டன் பண்ணி பார்க்கலாம், எதுக்கு கரெக்டாக இருக்குது ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு இந்த கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன். pH வேல்யூ அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் H+ கான்சன்ட்ரேஷன் டு த பேஸ் 10. ஓகே, அதோட வேல்யூ என்ன இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வேல்யூ 1ன்னு இருக்கணும் அப்படின்னா H+ஓட வேல்யூ என்ன இருக்கணும், 10⁻⁻1ன்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த -1 இந்த இடத்துக்கு போய் +1 ஆகிருக்கும். log 10 to the base 10 1 தெரியும். ஸோ நமக்கு 10⁻⁻1 அப்படின்னு H+ஓட செறிவு இருந்துச்சுன்னா நமக்கு pH வேல்யூ எப்படி இருக்கும், 1ன்னு இருக்கும். அல்லது 0.1 மோலார் அப்படின்னு இருந்துச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும், அந்த pH வேல்யூ 1ன்னு இருக்கும். அந்த மிக்சரோட H+ஓட செறிவு 2 சேர்க்கும்போது இந்த ஐடியாவை வச்சுட்டு 1 by 1 நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெஸ்ட் பண்ணி பாருங்கள், எது கரெக்ட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் பாருங்கள், H+ஓட செறிவு கேட்டிருக்காங்க. இதில் நமக்கு இதுதான் கூட இருக்கும். ஸோ 60 × 1/10 ஓகே மைனஸ் 40 × 1/10 டிவைடட் பை நமக்கு என்ன போடுவோம், 60 + 40 கரெக்டாக. அல்லது பாருங்கள், நமக்கு 6 இது கேன்சல் ஆகிடும், 6 மைனஸ் அதே போல் இது கேன்சல் ஆகிடும், 6 - 4 டிவைட் பை 100 அல்லது 2 பை நமக்கு என்ன இருக்கும், 100 அப்படின்னு இருக்கும். 1/50 1/50னா கண்டிப்பாக எப்படி இருக்கும், நமக்கு இதில் 0.02ன்னு இருக்கும். நமக்கு வர வேண்டிய H+ஓட செறிவு என்னது, 0.01. ஸோ உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் இது கண்டிப்பாக இல்லை. அதோட மிக்சர் வந்து நமக்கு pH இஸ் நாட் ஈக்குவல் டு வாட் 1 கரெக்டாக. இப்போ கொடுத்துக்கூடிய செகண்ட் பாருங்கள், இங்கே 55 ml கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறீங்க, H+ போடுறோம், H+ஓட இது. ஸோ 55 என்ன போடுவோம், × 1/10. ஏன் இங்கே என் ஃபேக்டரை கொண்டு மல்டிப்ளை பண்ணலை, ஏன்னா H+க்கும் அந்த என் ஃபேக்டர் ஒன்று தான், OH- அந்த என் ஃபேக்டர் ஒன்று தான், அதனால மல்டிப்ளை பண்ணலாம். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனஸ் என்ன போடுவோம், 45 × 1/10 டிவைட் பை அந்த 55 + 45 தட்ஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ இங்கே கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா 5.5 மைனஸ் 4.5 டிவைட் பை நமக்கு என்னது 100. ஸோ நமக்கு 1 டிவைட் பை நமக்கு என்ன இருக்கும், 100 அப்படின்னு இருக்கும். 1 டிவைட் பை 100 அப்படின்னா நமக்கு அது 10⁻⁻2 10⁻⁻2 அப்படின்னா pH வேல்யூ ஈக்குவல் என்ன 2ன்னு வரும். ஸோ செகண்டும் நமக்கு சரியில்லை, அதுவும் தப்பு தான். தேர்ட் ஆப்ஷன் நம்ம செஞ்சு பார்க்கலாமா, இங்கே பாருங்கள், இதில் H+ஓட கான்சன்ட்ரேஷன் தட்ஸ் ஈக்குவல் டு 75 × 1/5 மைனஸ் 25 × 1/5 டிவைட் பை நமக்கு அதே 100 தான் வரும். ஸோ 100 75 + 25 75 டிவைட் பை 1/5 தட்ஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு தெரியும் 15. இங்கே 25 டிவைட் பை 5 தட்ஸ் ஈக்குவல் டு 5 டிவைட் பை நமக்கு என்ன இருக்கும், 100 இருக்கும். அதாவது 10 டிவைட் பை 100 தட்ஸ் ஈக்குவல் டு 1/10 அல்லது 0.1 மோலார். நம்ம சொல்லியிருக்கோம் பாருங்கள், 0.1 மோலார் வந்தால் தான் அதோட pH வேல்யூ எப்படி இருக்கும், 1 இருக்கும். ஸோ நமக்கு தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஃபோர்த் ஆப்ஷன் எப்படி தப்பு, அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், H+ஓட கான்சன்ட்ரேஷன் தட்ஸ் ஈக்குவல் டு 100 × 1/10 மைனஸ் பாருங்கள் 100 × 1/10 இங்கேயும் டிவைட் பை நமக்கு என்ன இருக்கும், 200 அப்படின்னு போட்டோம். ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு 100 டிவைட் பை 10 10, இங்கேயும் 10 தான், -10 டிவைட் பை 200. ஸோ 10 - 10 0. அப்போ இங்கே வேல்யூ நமக்கு என்ன, 0. H+ஓட கான்சன்ட்ரேஷன் 0. ஸோ அப்போ கண்டிப்பாக அங்கே pH இஸ் நாட் ஈக்குவல் டு 1. ஸோ நமக்கு இதுவும் நமக்கு தப்பு. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய அந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனில் நமக்கு தேர்ட் இருக்குன்னு பாருங்கள்,
லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு கரெக்ட். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இருந்து ஒரு கலவை, அதாவது ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் ரெண்டும் சேரும்போது கிடைக்கக்கூடிய அந்த கலவையோட H+ கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கும், அல்லது OH- கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கும், அதோட pH வேல்யூவை எப்படி கால்குலேட் பண்ணுறது, pOH வேல்யூவை எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதே மாதிரி 3 விதமான அமிலக்கலவை கொடுத்தா அந்த ரிசல்டன்ட் சொல்யூஷனோட H+ கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கும், அதெல்லாம் நம்ம இந்த வீடியோலேருந்து கற்றுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.